ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு தனுவாஸ் ஆஃபர் பண்ணுற பிபிஎஸ்சி அண்ட் பிடெக் கோர்சஸ்க்கு பார்த்திங்கன்னா எல்லா அகாடமிக் ஸ்ட்ரீமோட ரேங்க் லிஸ்ட்டுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எது ரிலேட்டடான அப்டேட் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு தனுவாஸ் ஆஃபர் பண்ணுற பிபிஎஸ்சி அண்ட் பிடெக் ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10 AM ரிலீஸ் ஆகிருச்சு. எல்லா அகாடமிக் ஸ்ட்ரீமோட ரேங்க் லிஸ்ட்டுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எல்லாருமே டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற காரணத்தினால அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் உங்கள் நேம் இருக்கா அப்படின்னு. ஸோ உங்களோட ஓவரால் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்கையுமே வந்துட்டு செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த பேஸ் பண்ணி தான், அந்த கம்யூனிட்டி ரேங்க் அண்ட் ஓவரால் ரேங்கை பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இப்போது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் டேட் கொடுப்பாங்க. கவுன்சிலிங் டைம் டேபிள் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ ஷெட்யூல் டேட்னா அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஓவரால் ரேங்க் வந்து கொடுத்துட்டாங்களா, இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ரவுண்டில் வருவீங்க, எந்த டேட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து அந்த ஷெட்யூலில் கொடுத்துருவாங்க. அதை பொறுத்து தான் நீங்கள் எப்போ விசிட் பண்ணணுங்கிற எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க அலாட் பண்ணுற டேட்டில் தான் நம்ம வந்துட்டு விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்கிற டவுட்னா, ரேங்க் லிஸ்ட்டில் என்னோட நேம் வந்துருச்சுன்னா எனக்கு வந்து சீட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது அர்த்தமா? அப்படி கிடையாது. ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்துட்டால் சீட் கன்ஃபார்ம்லாம் கிடையாது. ஓகேங்களா? ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நேம் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான எலிஜிபிள், அவ்வளோதான். ஸோ கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சீட் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ அடுத்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 19 பேராமெடிக்கல், ஃபார்மாடி அண்ட் ஆயுஷ் ஆஃபர் பண்ணுற பிஎன்ஒய்எஸ் கோர்ஸோட ரேங்க் லிஸ்ட்டுக்கு தான் வந்து ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா August 15 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு மேபி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எல்லா ரேங்க் லிஸ்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணுறனால எனி டைம் ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போ வேணும்னாலும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஸோ கவுன்சிலிங் டேட் தள்ளி போகிறனால கட் ஆஃப் கோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸ்டே டியூன் கைஸ், ஆல் த பெஸ்ட். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. எந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.